வேதம் சொல்லுது, பின்னிட்டு பார்க்காத, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத. ஆனா என்ன பண்றாங்க? ஆவிக்குரிய நிலைகள் அடைஞ்சாச்சு, விசுவாசிகள் நிலைகள் அடைந்தாச்சு, சபையர் என்ற நிலைகள் அடைந்த பிறகுதான் உலகத்தை அப்படியே பார்க்கறது. ஜெபம் பண்ணும் போதும் என்ன சொல்றாங்க? ஜெபிக்க முடியல, ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு மனமே கிடையாது. சிந்தனையில ஒட்டுமொத்த உலகமும் ஓயிட்டு இருக்கும். பின்னிட்டு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை, எல்லாம் உள்ளதான் இருக்கு. ரெண்டத்தனையா கெட்டு போவாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து எந்த மனுஷன் அனல் உள்ளவனாய் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும், அந்த மனுஷன் வாழ்க்கையில பின்மாற்றமே கிடையாது. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. எதை குறித்து ஜாக்கிரதை வேணும்? தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து. இன்னைக்கு நைட்டு நான் படுக்க போகும்போது என் கண்கள் எவைகள் எல்லாம் பார்த்ததுன்னு யோசிக்க தெரியணும். ஏதேனும் தேவனுக்கு பிரியமில்லாத பார்வை உண்டோ என்றுதான் ஜாக்கிரதை தேவை. என் சிந்தனையில, என் இருதய நினைவுகள்ல ஏதேனும் தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் உண்டோ என்று சிந்திக்க தெரியணும், யோசிக்க தெரியணும், சோதிச்சு பார்க்க தெரியும். அந்த வாழ்க்கை உள்ளதான மனுஷனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியே இருக்காது. அனலா இருங்க. யார்கிட்ட இருக்கு அனல்? சாத்தானுடைய தூண்டுதல் தான் இருக்கு. பாவம் செய், பாவம் செய், பாவம் செய்யுங்கிற நெருக்கம் தான் இருக்க தவிர, பரிசுத்தமாயிரு, தேவனுக்கு பிரியமாயிரு, சாட்சியாயிரு, 4 பேரை உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து உன் பக்கம் வரணுங்கிறதான அந்த அனல் உள்ள இருக்கா? இல்ல. எந்த அனல் தான் இருக்கு? பாவம் செய்யக்கூடியதான இச்சைங்கிறதான ஒன்றுதான் மேற்கொள்ளக்கூடியதான ஒரு மனுஷன் ஆண்டு நடத்தக்கூடியதான பலன் தான் இருக்கு.